கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் என்ற செய்தியை தியானிக்கப் போகிறோம். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய தியானத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற அப்படின்னால நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். ஸ்திரீகளின் சிநேகம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறேன். இதில் இருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லித்தாரும். இதன்படி நாங்கள் ஜீவிக்க, எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை யார் சொன்னார்கள், யாரிடத்தில் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது என்று 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26 ராஜாவாகிய தாவீது தன் தோழனும் தன் மனைவியின் சகோதரனும் சவுலின் குமாரனுமாகிய யோனத்தானிடத்துல சொன்னதாக காணப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னான்? எதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னான் என்று சொல்லும் பொழுது, அப்படி அவன் தாவீதை யோனத்தான் நேசித்தான். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக இருந்தது என்று தாவீது யோனத்தானை பற்றி சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வார்த்தைகளை தாவீது சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தாவீதினிடத்திலே ஒரு மனுஷன் புறப்பட்டு வந்து அவன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அப்பொழுது அவன் சவுலை பற்றிய காரியத்தை சொல்லும் பொழுது, ஜனங்கள் அநேகம் பேர் யுத்தத்திலே மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்று சொன்னான். இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் இவன் மிகுந்த வியாகுலம் அடைந்து தன் சிநேகிதனை, அவனுடைய சிநேகத்தை நினைத்து பார்த்து சொல்கிறான். புலம்பல் பாடுகிறான். உபவாசம் பண்ணி மிகவும் வேதனைப்பட்டு அழுது இந்த காரியங்களை சொல்லுகிறான். உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. அந்த சிநேகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்ததாம். அது ஏன் அவன் அப்படி சொன்னான்? ஸ்திரீகளின் சிநேகம் என்று சொல்லும் பொழுது மனதுக்கு இதமாக, ஆறுதலாக, துன்பப்படுகிற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அனுசரணையான, அனுகூலமான, ஒரு இன்பமான, ஒரு ஆறுதலான ஒரு போக்கிடமாக ஸ்திரீகளின் சிநேகம் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் கூறுகிறது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு நண்பனுடைய நட்பு மிகவும் உன்னதமானது என்று தாவீது சொல்கிறான். வேதத்திலே நட்பு என்று வரும்பொழுது, நண்பன் என்று வரும் பொழுது, சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதும் அவர்கள் நெருங்கி பழகின அந்த நட்பு தான் இன்பமானது, இனிமையானது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் இன்பமாக இருந்தது என்று அவன் சாட்சி கூறுகிறான். இந்த செய்தியிலே நாம் பார்க்கக்கூடியது நட்பின் ஆழம் எப்படிப்பட்டது, ஸ்திரீகள் சிலருடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அதை காட்டிலும் இந்த நட்பு எப்படி உத்தமமானது, உண்மையானது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இது மட்டுமல்ல,
எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த உன்னதமான ஒரு நட்பு, அன்பு இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான அன்பு. ஆபிரகாமை தேவன் சிநேகிதனே என்று கூப்பிட்டார், என்று அழைத்தார். மோசேவை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சிநேகிதனை போல அவன் தேவனோடு பழகினான். உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு, நட்பு எல்லாமே ஒழிந்து போகும். ஏனென்றால் உலகம் ஒழிந்து போகக்கூடியது, உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் ஒழிந்து போவார்கள். அவர்களுடைய அன்பும் கூட அப்படித்தான். ஆனால் தேவனோடு கூட வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஆகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது மிகுந்த இன்பமான ஒரு நட்பாக இருந்தது. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்பு, நட்பு. ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் பேசினார். மோசையோடு கூட தேவன் அப்படி பழகினார். இப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் எப்படி இந்த நட்பு ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது, சவுலை பார்ப்பதற்காக தாவீது வந்தான். அப்படி வந்த பொழுது சவுலோடு அவன் பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை பார்க்கலாம். சவுலின் மீது கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி ஒன்று அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்த பொழுது தாவீதை சவுல் அழைத்து அனுப்பினான். அப்படி அழைத்து அனுப்பி தாவீது இசை வாசிக்கும் பொழுது அந்த ஆவி சவுலை விட்டு நீங்கி போயிற்று. அதனாலே சவுல் அன்று முதல் தாவீதை தன்னிடமாக வைத்துக் கொண்டான். யோனத்தானும் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தனாலே அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். உயிரை போல சிநேகிக்கிறான், ஆத்மாவை போல சிநேகிக்கிறான். யோனத்தான் என்ன செய்கிறான், தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கற்றி தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. அவ்வளவு பார்த்த உடனேயே அவனுக்கு அவனை அவ்வளவு பிடித்து விட்டது. ஒன்றாக இசைந்து உயிரும் ஆத்மாவும் போல அவர்கள் பழகினார்கள். இது ஒரு உன்னதமான ஒரு நட்பு. உன்னத பாட்டிலே பார்க்கிறோம், மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற நட்பை பற்றியும் அதனுடைய உன்னதத்தை பற்றியும் எல்லாம் பார்க்கிறோம். இது தெய்வீகமான ஒரு நட்பு. மணவாளனும் மணவாட்டியும் நேசிக்கிறதான அன்பு, நாமும் தெய்வமும் நேசிக்கிறதான அந்த நட்பு, அன்பு, இது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல பரலோகத்திலும் தொடர்ந்து போகும். ஆனால் இந்த பூலோகத்திலே இருக்கிற அன்பை பற்றி, நட்பை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த செய்தியிலே இவர்கள் ஒருவரை ஒருவர் அவ்வளவாய் நேசித்தார்கள். இப்படி யோனத்தானுடைய மரணத்தை பற்றி தாவீது கேள்விப்பட்ட பொழுது தாவீது புலம்பல் பாடுகிறான். உயிரோடு இருக்கையில சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாயிருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தாவீது சவுலையும் யோனத்தானையும் பற்றி நினைத்து பார்க்கிறான். உயரமான ஸ்தலங்களிலே நீ விட்டு போனாயே என்று சொல்லும் பொழுது ஏன் இவன் தன் சிநேகிதனுக்காக இப்படி புலம்பி பாடுகிறான் என்று சொன்னால், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவர் உண்டு,
ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆபத்திலே சகோதரனை அரவணைக்கிறவர்கள் இல்லை, உதவி செய்கிறவர்கள் இல்லை. காலம் அக்கிரமக்காரனுடைய கையிலே போனதுனால யாரும் சகோதரனோடு சகோதரியோடு கூட ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறது கூட இல்லை. தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியில் கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு காரியம் உண்டு. சொந்த குடும்பத்தை நேசிக்க வேண்டும், அவன் அவிசுவாசியிடம் கெட்டவன் என்று சொல்லுகிற இந்த வசனம் சில நேரத்தில் அந்த வசனத்தின்படி நடக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். நாம் நல்ல மனதோடு நம்முடைய உறவினர்களிடத்தில் விசாரிக்கலாம், எப்படி இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்றெல்லாம் ஏதாவது ஒரு சாதாரணமான காரியத்தை பேசினால் அதிலே ஒரு பகையை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஒரு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டால் எல்லாரிடத்திலும் இவன் ஏதோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான், அதனாலே நம்மை கேவலப்படுத்துகிறான் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் அல்லது நம்மால முடியவில்லை, உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நல்லதுக்கோ அல்லது ஒரு மரணத்துக்கோ போக முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நேற்றுதான் என்னிடத்துல பேசினான், நன்றாகத்தான் இருக்கிறான், ஆனால் இந்த மரணத்துக்கு வரவில்லை, இந்த திருமணத்துக்கு வரவில்லை, இப்படி கலகம் செய்தும் விடுவார்கள். இப்படித்தான் இன்றைக்கு சிநேகம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தாவீது சவுலுக்கு துணையாக நின்றான். தாவீதை சவுல் சிநேகித்தான். தாவீது சவுலுக்கு ஆயுததாரியாக ஆனான். அவன் என்னோடு கூட இருக்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சவுல் சொன்னான். இதெல்லாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. இப்படி இருந்த பொழுது தாவீது கோலியாத், பெலிஸ்தனாகிய கோலியாத்தை வென்றான், கொன்று போட்டான். அப்போது அங்க இருந்த ஸ்திரீகள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ்ந்து பாடும் பொழுது அது மிகுந்த எரிச்சலை அவனுக்கு கொடுத்தது. தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அவனை அன்று முதல் பொறாமையோடு பகையோடு பார்த்தான். தாவீதை அவன் வெறுத்தான், பகைத்தான். இந்த எரிச்சலின் ஆவி, பொல்லாத பிசாசுடைய ஆவி அந்த நாள் முதல் அவனை கொலை செய்ய வகை தேடினான். இப்பொழுதுதான் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையிலே இருக்கிறதான நெருக்கத்தை பார்க்கலாம். இவர்கள் மிகவும் பிரியமா இருந்ததுனால யோனத்தான் தாவீதுக்கு தன் தகப்பனுடைய போக்கை சொல்கிறான். என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், நீர் எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்திலே ஒழித்து கொண்டிடும் என்று சொன்னான். இப்படி யோனத்தான் தன் தகப்பனுடைய நயவஞ்சகத்தை தன் சிநேகிதனாகி தாவீதுக்கு சொல்லுகிறான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாக பேசி, தாவீது உமக்கு விரோதமாக தாவீதுக்கு விரோதமாக நீர் பாவம் செய்ய வேண்டாம், அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவனுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு உபயோகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவன் யோனத்தானை கடிந்து கொள்கிறான் சவுல். அடுத்து யோனத்தானும் தாவீதும் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருவரும் பேசுகிறார்கள். அப்போது தாவீது, உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தார், உன்னுடைய தகப்பன் என்னையும் உன்னையும் நன்றாக அறிவார், அதனால உனக்கு மனநோவு உண்டாகாதபடி எனக்கு விரோதமாக அவர் பேச மாட்டார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது, எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாவீது யோனத்தானை நோக்கி சொல்கிறான்,
நாளைக்கு அமாவாசை, ராஜாவோடு பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி உத்தரவு கொடும். உங்களுடைய தகப்பன் ஒருவேளை என்னை குறித்து விசாரித்தால், நான் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட பெத்லகேமுக்கு போகிற வழக்கம் இருக்கிறதுனால நான் அங்கே போயிருக்கிறேன் என்று சொல்லும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது யோனத்தானை நோக்கி, உடைய தகப்பன் எனக்கு விரோதமான காரியம் ஏதாவது சொன்னால் அதை எனக்கு யார் அறிவிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையில கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது போகும் பொழுது, நாளைக்காவது மறுநாளாவது என் தகவனுடைய மனதை அறிந்து கொண்டு உன்மேல் அவர் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை உனக்கு நான் செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாக இருந்தால் தேவன் அதற்கு நியாயம் விசாரிப்பாராக. அதனாலே இப்பொழுது நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அது மட்டுமல்ல, ஒரு உடன்படிக்கையும் செய்கிறார்கள். நான் உயிரோடு இருக்கையிலே நான் சாகாதபடிக்கு கர்த்தர் நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதுமல்லாமல் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு கர்த்தர் தாவீதின் சத்துருக்களுக்கு விரோதமாக வரும்பொழுது உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். யோனத்தான் தாவீதை மிகுந்த சிநேகத்தோடு நேசித்தபடினால அவனும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இதெல்லாம் அவர்கள் பேசி முடித்த பிறகு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீ உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதனாலே உண்மை குறித்து விசாரிக்கப்படும். அப்பொழுது நான் வருகிறேன். குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு உனக்கு பக்கமாக 3 அம்புகளை எய்கிறேன். ஒரு பிள்ளையாண்டானை அனுப்பி அந்த அம்புகளை தேடி வாங்கிட்டு நான் சொல்லும்பொழுது, அந்த அம்புகள் இப்புறத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சமாதானமாக நீ வர வேண்டும். ஆனால் அப்புறத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நீ போய்விடும். ஏனென்றால் என் தகப்பன் உனக்கு விரோதமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல யோனத்தான் இடத்துல சவுல் கேட்கிறான், ஏன் தாவீது வரவில்லை போஜனத்துக்கு என்று சொல்லும்பொழுது, பெத்லகேம் மட்டும் அவன் போயிருக்கிறான், பலியிட போயிருக்கிறான் என்று சொல்லும்போது சவுல் யோனத்தான் மீது மிகுந்த கோபம் உண்டவனாக, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறது நான் அறியேனா? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயாவது உன் ராஜ்யபாரமாவது நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது தாவீது ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று யோனத்தான் சவுலிடத்தில் கேட்கும் பொழுது, அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டி எறிந்தான். அப்பொழுது தாவீதை கொன்று போட சவுல் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாக பந்தியை விட்டு எழுந்திருந்து அன்றைய தினம் போஜனம் பண்ணாமல் தன் தகப்பன் தாவீது கொல்லப்பட வேண்டும் என்று நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாக இருந்ததினாலே அவன் வெளியே எழுந்து போனான். இந்த பந்தி என்று சொல்லும் பொழுது முக்கியமான ராஜ பிரதிநிதிகள், ராஜாவுடைய மகன், இங்கே தாவீதுடைய சவுலினுடைய ராஜ பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார்கள். இது ஒரு முறைமை. அந்த முறைமைக்கு இவன் வரவில்லை. ஏனென்றால் இவன் கோபமாக இருந்தால் கொன்று விடுவான்,
எப்பொழுதும் ஈட்டி எறிகிறானே என்று சொல்லி சவுலினுடைய மனதை அறிந்து கொள்வதற்காகத்தான் தாவீதும் யோனத்தானும் இப்படி பேசினார். ஆனால் அத்தனை பேர் இருக்கின்ற பொழுது யோனத்தான் மீது இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசி அவன் மேலே ஈட்டியை எறிந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை பகிரங்கமாக சவுல் வெளிப்படுத்துகிறான். அப்படியானால் பகை அவனுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் சொல்கிறது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டத்தில் கொடுத்து இவரை பட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பேசிக் கொண்டது போல அம்பு எய்தும் பொழுது அவன் அறிந்து கொண்டான். அந்த பிள்ளையாண்டன் அனுப்பிவிட்ட பிறகு இருவரும் சந்தித்து பேசுகிறார்கள். அதற்கு பிறகு உடன்படிக்கை பண்ணின பிறகு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான். இதெல்லாம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் இதை பற்றியெல்லாம் கூறுகிறது. 1 முதல் 42ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உடன்படிக்கை பண்ணி தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான் என்பது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஆதரவாக இருந்து மரித்து போவதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இங்கே நடந்தது என்ன? தாவீதும் யோனத்தானும் மிகுந்த நெருக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். யோனத்தான் சொன்னான், நீ ராஜ்யபாரம் பண்ணுவே, நான் உமக்கு 2ஆவதாக இருப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது கூட அவனுடைய அன்பு, அவனுடைய சிநேகத்தை பார்க்கும் பொழுது பட்டத்துக்கு வர வேண்டியவன் யோனத்தான் தான். தாவீது தன்னுடைய சகோதரியின் கணவன். ஆனால் சகோதரியின் கணவனுக்கு அவன் ராஜ்யபாரத்தை ஒப்பு கொடுத்து விட்டு இவன் அவனுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது தான் விரும்பினான். ஒருவேளை தாவீதும் யோனத்தானும் ஒன்றாக காட்டிலே இருந்து விட்டிருந்தா இவனுக்கும் ராஜ்யபாரம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? சவுல் மரித்த பிறகு தாவீது தான் இஸ்ரவேலை ஆள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேலை பல ராஜாக்கள் ஆண்டார்கள். ஏறக்குறைய ஒரு 30க்கும் அதிகமான ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆனால் எல்லாருடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் தாவீது நீதியோடு நியாயத்தோடு அரசாண்டான். தேவனுக்கு பயந்து மிகுந்த பயபக்தியோடு நடந்த ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். எனவே அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில ஒரு தாவீதின் ராஜ்யத்தை, நீதியுள்ள ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கப் போகிறார். அதனாலே யோனத்தான் பிரிந்து போனான். தன் தகப்பனுக்கு உண்மையா இருந்தான். தன் தகப்பனோடு சேர்ந்து அவன் மரித்து போனான். அவன் ஒரு ஒரு நண்பனுக்கு, நட்புக்கு எடுத்துக்காட்டாக மாத்திரமல்ல, தன் தகப்பனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். தன் தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தான். இந்த யோனத்தானை பற்றி பேசும் பொழுது யோனத்தான் நல்ல பண்புகளை உடையவனாக இருந்ததை வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்து தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி இருக்கும் பொழுது தாவீது தன்னுடைய நண்பனாகிய யோனத்தானை பற்றி கேட்கிறான். யோனத்தான் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறான். இது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில இருந்து பார்க்கலாம். அப்பொழுது
சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்ற பெயருள்ள ஒருவனை தாவீதிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அப்பொழுது அவன் அடியேன் தான் என்று சொல்லும் பொழுது, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் அதாவது ஒருவன் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு, யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொன்னான். ஏன் தேவன் நிமித்தம் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக அவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் யாரையும் அழிக்கக்கூடாது என்று யோனத்தான் ஏற்கனவே தாவீதிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது என்றுதான் தாவீது இப்படி கேட்கிறான். அது மட்டுமல்ல, யோனத்தான் மேல இருந்த அன்பு அவனுக்கு மாறவில்லை. அதனால யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா, அவர்களை காக்க வேண்டுமே என்று தாவீது நன்றியுள்ள உணர்வுடையவன். அவன் ஒரு நல்ல நிலையில வந்த பொழுது யோனத்தானை மாத்திரமல்ல, தாவீதுக்கு பாதுகாப்பாக இருந்ததான எல்லாரையுமே அவன் நன்றாக பிற்காலத்தில் அவர்களை பராமரித்தான். அவன் காட்டிலும் மேட்டிலும் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு பராமரிப்புகளை செய்து வந்த ஒரு முதியவனை கூட அவன் ஆதரிக்கும்படியாக அழைத்தான். இப்படி பல நல்ல சுபாவங்கள் தாவீதிடத்துல உண்டு. இப்படி சொன்ன பொழுது ராஜா அவனை மேய்பேசத்தை அழைத்தான். மேய்பேசேத் வந்து அவனை வணங்கி முகங்குப்புற விழுந்து வணங்கும் பொழுது தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். சவுலுடைய நிலங்கள், சவுலனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் யோனத்தான் குடும்பத்திலே மீதமாய் இருந்ததான அவனுக்கு அவன் கொடுத்து விட்டான். நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி இந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. மேவிபோசேத் என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பான் என்று சொன்னான். இப்படி ராஜகுமாரர்களே ஒருவரை போல அவனை தன்னுடைய பந்தியிலே தாவீதோடு கூட இருக்கும்படியாக அவன் செய்தான். அதனால எருசலேமிலே மேவிபோசேத் குடியிருந்தான். இதற்கு பிரதி பலனாக மேவிபோசேத் என்ன செய்தான், தன் காரியக்காரனாகிய சீபாவிடத்துல பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டு கண்டு வந்து அவனை சந்திக்கும்படியாக செய்தான். எப்பொழுதென்றால், தாவீது மலையுச்சியில் இருந்து சற்று அப்புறம் நடந்து போன பொழுது, அதாவது தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதை துரத்தி விடுகிறான். ராஜாவாக இராதபடிக்கு துரத்தி விடும் பொழுது அவன் போகும் பொழுது இந்த சீபா 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளையும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறான் என்று 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. அவன் 2 கால்களும் முடமான ஒரு மனிதன். தன் தகப்பனாகிய யோனத்தானுக்கு தாவீது இன்பமா இருந்தா, நண்பனா இருந்தா, அதனால உதவி செய்தான் என்ற அந்த நன்றி உணர்ச்சி, யோனத்தான் இடத்தில் இருந்த அதே உணர்வு இந்த மனிதனிடத்திலும் இருந்ததுனால தாவீதினுடைய ஆபத்து காலத்திலே அவனை பராமரிக்கும்படியாக உதவி செய்யும்படியாக அவன் தவறவில்லை. ஏனென்றால் 2 கால்களும் முடமான அவன் தாவீதுக்கு உதவி செய்தான் என்று கேள்விப்பட்டா அப்சலோம் ஒருவேளை இந்த மனிதனை தாக்கக்கூடும். மேவிபோசேத்
மேய்போசேத் இப்படி உதவி செய்தான் என்று சொன்னால் அவனை கொன்று போடலாம். ஆனால் அதையெல்லாம் அவன் நினைக்கவில்லை, கவலைப்படவில்லை. தகப்பனுடைய சிநேகிதன் என்று அவனை பராமரித்தான். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்துல உன் சகோதரன் வீட்டுக்கு போகாது. தூரத்திலே இருக்கிற சகோதரனிலும் சமீபத்திலே இருக்கிற அயலானே வாசி என்று நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தின்படி உன் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டுவிடாதே என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இவன் நடந்ததை பார்க்கலாம். அடுத்து ஸ்திரீகளின் சிநேகம் என்பதை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே பார்க்கும் பொழுது சவுலின் குமாரத்தையும் தாவீதின் மனைவியுமாகிய மீகால் கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திலே பிரவேசிக்கிற பொழுது தாவீது கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார் என்று 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிறது. அப்படி அவள் அவனை அவமதித்த போது அவள் சொல்லுகிறாள், ஒரு ராஜா இப்படி எல்லாருடைய முன்பாகவும் நடனம் பண்ணுவது சரியா என்று கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்கும்படி கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதுல கூட ராஜா என்று அவன் சொல்லவில்லை, தலைவனாக இருக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இப்படி தன்னுடைய சொந்த மனைவியினுடைய சிநேகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. அவள் தாவீதை இருதயத்துல அவமதித்தார். இதுதான் ஸ்திரீகளுடைய சிநேகம் என்று சொல்லப்பட்ட இந்த நிலையை பார்க்கலாம். அடுத்து சவுல் என்ன செய்தான், தாவீதை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவனை மருமகனாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். அதனால பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை கொண்டு வரும்படி சொன்னான். தாவீது பெலிஸ்தரின் கையில விடுவதே சவுலின் நோக்கமாக இருந்தது. ஆனால் தாவீது 200 பேருடைய நுனித்தோள்களை கொண்டு வந்தான். ஆனாலும் அவன் சொன்னதுபடி அவன் செய்யவில்லை. அவனுடைய மூத்த குமாரத்தியாகிய மேரபை வேறு ஒருவனுக்கு கொடுத்து விட்டான். ஆனால் இளையவளாகிய மீகால் தாவீதை நேசித்தார். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது. அப்படியே இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தான். ஆனால் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் எனும் தன் குமாரத்தியை காலீம் ஊரானாகிய லாயீசின் குமாரனாகிய பல்திக்கு கொடுத்திருந்தான். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. ஏனென்றால் தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று சவுல் நினைத்ததினாலே தாவீது தப்பி ஓடிப்போனான். அவன் ஓடிப்போனதினாலே அவனுடைய மனைவியாக இருக்கிறதான தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாலை சவுல் தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான். இது இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவன் மரித்து போனால் அவனுடைய மனைவியை அவனுடைய சகோதரர்கள் திருமணம் செய்து கொண்டு வாரிசு இல்லாமல் மரித்து போனார் கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. அடுத்து இஸ்ரவேலிலே வேசித்தனம் இல்லாதபடிக்கு இப்படி விவாகம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்பது ஒழுங்காக இருந்தது. ஆனால் தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே வேறு ஒருவனுக்கு கொடுப்பது என்பது எவ்வளவு ஒரு நிந்தையான ஒரு காரியம். தாவீதுக்கு சவுல் செய்த கொடுமைகளிலேயே மிகவும் அதிகமானது இதுதான். இதுல என்ன ஒரு காரியம் உண்டு என்றால், தாவீதை இவள் நேசித்தாள் மீகால்.
நேசித்தான் திருமணம் செய்தார். ஆனால் தன் தகப்பன் அவளை வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நினைத்த பொழுது அவளை தடுக்கவில்லை. அதை அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்படியானால் அவள் தாவீதின் மேலே எவ்வளவு சிநேகம் வைத்திருந்தார். ஒரு ஸ்திரீயின் சிநேகம் எப்படிப்பட்டது? இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஸ்திரீகளின் சிநேகம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இன்னும் ஒரு காரியத்தை கூட நாம் சொல்லலாம். சிம்சோன், நியாயாதிபதியாகிய சிம்சோன் அங்கே பெலிஸ்தருடைய குமாரத்தி ஆகிய ஒரு பெண்ணை கண்டான் திம்னாத்திலே. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் தன் தகப்பனையும் தாயையும் நோக்கி, பெலிஸ்தரின் குமாரத்திகளிலே ஒரு பெண்ணை கண்டேன், எனக்கு அவளை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், விருத்தச்சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் நம்முடைய ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்று சொல்லும் பொழுது, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். இந்த கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னா இது ஒரு பொல்லாத ஆதி. எப்படி என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே ஆதி ஆரம்பத்தில் பார்க்கிறோம், மனுஷ குமாரத்திகளை தேவபுத்திரர் கண்டு மிகுந்த அழகுள்ளவர்களாக கண்டார்களாம். எப்படி கண்டார்கள் என்று சொன்னால், அப்பொழுது இருந்த பெண்கள் முக்காடிட்டு கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் முக்காடுகளை கலைந்து தங்களுடைய அழகை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது முக்காடுகளை கலைந்து தங்களை வெளிப்படுத்துகிற அந்த ஆவி என்ன ஆவி என்று சொன்னால், கேருபீன்களின் ஆவி. கேருபீன்கள் தங்களை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு தேவனை எப்பொழுதும் மையப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேருபீன்கள் கீழே விழுந்த பிறகு தங்களை மறைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஆவி, தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிற ஆவி, தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துகிற ஆவி, இது இவனிடத்திலும் கிரியை செய்தது. அது மட்டுமல்ல, இது பெலிஸ்தரை விரோதித்து பெலிஸ்தரை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று கர்த்தரும் இதை அனுமதித்தார். அது வேறு விஷயம். இந்த கண்களுக்கு அவன் பிரியமாக இருந்ததுனால என்ன நடந்தது? திருமணம் நடந்தது. 7வது நாளிலே சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து ஒரு விடுகதையை, அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம், ஒரு விடுகதையை சொல்லுவார்கள். அந்த வீட்டிலே வந்ததான மாப்பிள்ளை ஒரு விடுகதையை சொன்னால் அதை மற்ற வாலிபர்கள் விடுவித்து சொன்னால் அதற்கு அவன் சன்மானமாக அவர்களுக்கு உடைகளை தர வேண்டும். அவர்களுக்கு விடுவிக்க முடியவில்லை. அதனால அவனுடைய சிம்சோனுடைய பெண்ஜாதியை பார்த்து, நீ அவனிடத்தில் இருந்து அந்த விடுகதையினுடைய விடையை தெரிந்து கொள் என்று சொல்லி அவளை வற்புறுத்தினார்கள். அப்படி வற்புறுத்திய பொழுது அவனை மிகவும் தொந்தரவு செய்தாள். அது எப்படிப்பட்ட தொந்தரவு என்று சொன்னா, அவனுடைய ஆத்மா அப்படியே தொய்ந்து போகும்படியாக அவர்கள் தொல்லை பண்ணினதுனால அவனை மிகவும் அரட்டி கொண்டிருந்தார். அதனால அவன் சொல்லிவிட்டான். அப்பொழுது அவன் கோபம் கொண்டவனாக தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண்ஜாதியை சிம்சோனுடைய தோழர்களிலே சிம்சோனுக்கு சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இது அவள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதுதான் ஸ்ரீயின் சிநேகமாக இருக்கிறது. இந்த சிநேகம், அன்பு என்று சொல்லும் பொழுது அது உயிரை போன்றது, உயிரை காட்டிலும் பெரிது. அதாவது இந்த சிநேகம் என்பது அது உயிரை போன்றது. நேச வைராக்கியம் கொடியது.
அக்கினியை போல கூடியது என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த நேச வைராக்கியம் எல்லாம் இல்லை. அதாவது நேசம் அல்லது ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் அது பொய்த்து விட்டால் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் முன்பு இருந்தது. இப்பொழுது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவளும் அதை மறுக்காமல் திருமணம் செய்து கொள்ள அவள் சம்மதித்து விட்டார். இந்த நிலைக்கு பிறகு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெலிலால் என்ற ஒரு ஸ்திரீயோடு சிம்சோன் சிநேகமாக இருந்தான். அவளை பெலிஸ்தீனுடைய அதிபதிகள் உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று கேட்டு அவனை நீ அந்த விடையை சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை தருவோம் என்று சொல்லி அவளை ஏமாற்றி அப்படியே அவள் இடத்துல இருந்து அவன் சொன்ன பதிலை வாங்கி அவனை சிறுமைப்படுத்தி அவனை சாதாரணமான ஒரு மனிதனை போல ஆக்கினார். இப்படி ஒரு பெண்ணின் நிமித்தம், பெண்ணினுடைய அன்பின் நிமித்தம் அவன் தண்ணியே இருந்து போனான். கடைசியில் அவன் மறித்தே போனான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சாலமோனை பற்றி பார்க்கலாம். சாலமோனுக்கு 700 மனையாட்டிகள் 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 2 வசனங்களிலே பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அந்த புறஜாதி மக்களிடத்துக்கோ அவர்கள் உங்கள் அண்டைக்கோ பிரவேசிக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இறுதி சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்கள் மேல் ஐக்கியமாக இருந்தான். இதனாலே அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை. சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்து, அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோம் இவைகளெல்லாம் பின்பற்றினான். பூரணமாய் தாவீதை போல பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சாலமோன் எருசலேமுக்கு எதிரான எருசலேமிலேயே இருந்து கொண்டு அந்த மலைக்கு எதிரே மோவாபின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடைகளெல்லாம் கட்டினான். இப்படி தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாராகிய தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் இப்படி செய்தான். கர்த்தர் இருமுறை தரிசனமாக்கியும் தன்னுடைய இருதயத்தை அவன் திருப்பிக் கொள்ளவில்லை. இதனாலே அவன் தன்னுடைய ஆட்சி பாரத்தை இந்த பெண்களாலேயே இழந்து போனான். சாலமோனுக்கு நல்ல ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருந்தார். ஆனாலும் ஸ்திரீகளின் சிநேகம் அவனுடைய ஆட்சியை, ராஜபாரத்தை அவன் இழந்து போகும்படியாக செய்தது. அடுத்து ராஜாவாகிய ஆகாப், கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ஏற்கனவே பொல்லாப்பானதை செய்தான். அடுத்து நேபாத்தின் குமாரனாகிய இரவாயின் பாவமாகிய கன்று குட்டிகளை வணங்க செய்கிற பாவம் அது கொஞ்ச காரியம்தான் என்று நினைக்கிறது போல சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தை ஏசபேலை அவன் விவாகம் பண்ணினான். அவளை விவாகம் பண்ணினதுனால பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டான். பலிபீடத்தை கட்டினான், விக்கிரக தோப்பை வைத்தான். இப்படி எல்லாம் செய்து மிகுந்த பாவத்தை செய்து கடைசியிலே அவன் செத்து போனான். அவனுடைய இரத்தத்தை தேவன் சொன்னது போல சொன்னதை போல நாய்கள் நக்கிற்று. இப்படி ஸ்திரீகளின் சிநேகம் இருந்தாலும் இந்த ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் ஒரு உத்தமமான சிநேகம் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் இடத்துல இருந்தது. தாவீதிடத்துல அவன் உயிருக்குயிராய் நேசித்தான். இதனாலே தாவீதை அவன் காத்தான், தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தான். தன் தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருந்தான். இதனாலே யோனத்தானுடைய குடும்பத்தை தாவீதும் காப்பாற்றினான். கடைசி வரைக்கும் அவர்கள் நட்பாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நட்பை காட்டிலும் மேலான ஒரு நட்பு தேவனுடைய நட்பு. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இந்த பூமியோடு ஒழிந்து போகிறது இல்லை.
பரலோகம் வரைக்கும் போகும். நித்தியமான நட்பு ஸ்திரீகளின் சிநேகத்தை போல ஒழிந்து போகிறதும் இல்லை. மற்ற நண்பர்கள், உறவினர்கள் நட்பு அன்பை போல மறைந்து போகிறதும் இல்லை. ஏதாவது ஒரு நன்மையை கருதி தான் நம்மை நேசிப்பார்கள். ஏதாவது செய்வார்களா, ஏதாவது உதவி கிடைக்குமா என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அவர் நமக்கு துணையா இருக்கிறார், நமக்கு நட்பா இருக்கிறார். ஏனோக்கி பாருங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலே அவன் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது எதற்கு அடையாளம்? நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா இந்த பூமியில் நாம் காணப்படாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் அடையலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில, அந்த ரகசிய வருகையில ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி பல சிநேகிதங்களை பார்க்கலாம். இந்த பல சிநேகிதங்களிலே ஒன்று, இப்பொழுது நாம் பார்த்தது போல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் சிநேகிதனே என்று அழைக்கப்பட்டான். ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயிடத்திலே முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னால் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சுபாவம் உள்ளவர்களைத்தான் நேசிப்பார்கள். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இருவருடைய மனதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே குணம், ஒரே சுபாவங்கள், நன்மைகள் அல்லது தீமைகள் இது இருந்தால்தான் ஒருவர் இணக்கமாக இருப்பார்கள். நாம் தேவனோடு இணக்கமாக இருப்போம். இது நித்தியமான ஒரு அன்பு, நித்தியமான ஒரு உறவு. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு பாதையில நடத்தி நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர். உண்மை நாங்கள் நேசிக்கும்படியாக, நட்பா இருக்கும்படியாக, அன்பா இருக்கும்படியாக, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த நட்பை போல உம்மோடு கூட நாங்கள் நித்தியமான அன்பிலே இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இருக்கிற அன்பை காட்டிலும் உம்மோடு வாழ்ந்திருக்கிற அன்பு நிலையானது ஆண்டவரே. இந்த நிலையான அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உடைய வழியிலே காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.